ஹாய் மக்களே, நான் உங்கள் என்எஸ்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளையங்கிரி நோக்கி ஒரு பயணம். ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு மலைப்பாதை. ஸோ முடிவு பண்ணிட்டோம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு, பண்ண முடிவோடு சேர்த்து கிளம்பவும் செஞ்சிட்டோம். வேலூர்லேருந்து வெள்ளையங்கிரிக்கு போக போகிறோம். ஸோ எப்படி போனோம், அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், எங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டினியூவாக பாருங்கள். வெள்ளையங்கிரி பயணன்றது எந்த அளவுக்கு ஈஸியானது இல்லை எந்த அளவுக்கு கஷ்டமானது, போயிட்டு வராத போகணும்னு நினச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சூப்பர் ஃபாஸ்ட் போகிறது. கொய்யா, கற்பூர வாழை, ஆப்பிள். என்ன நம்ம என்ன புரியல எனக்கு. பிரதீப் குமார் வயசாயிடுச்சு. பிரதீப் குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வீடியோ நாங்கள் அப்படியே விற்று கொடுக்கலாம். அக்கா மகாசன் வச்சுருவாங்க. நம்ம இங்கே வாங்கி நம்ம வராங்களா? பிரதீப் குமார் ஆய் சொல்லுங்க. எடுத்துகிட்டு வந்தாக்க ஃபுல்லாக வடக்கன்ஸ். ஒரு வழியாக கோயம்புத்தூர் இறங்கிட்டோம். கோயம்புத்தூரில் இறங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மண்ணை மிதிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வருது. எல்லாம் தெரிஞ்ச வைப்ரேஷன் தான். கோவைனாலே கெத்து அப்படின்ற அந்த பாட்டு ஞாபகம் வரல. நம்மளோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் ஈமுக்குழி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மைண்டுக்கு வந்து போகுது. கோயம்புத்தூர் போலீஸ்காரர்கள் ஒதுங்குகிறார்களா, காவல்துறையினர் ஒதுங்குகிறார்களா இரவில் அப்படின்னு போட்டு எவ்வளோ பண்ணாரு பாரு. போலீஸ் முன்னாடி போனீங்களா? போலீஸ் நாலு கணக்கில் நிற்குது. ஃபைனலி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். சோழர்கள் வாழ்ந்த பூமிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிடுவோம். எந்த சோழர்கள்? சோழர் என்னடா எந்த சோழர்கள்னு கேட்குறாரு இவரு. வெள்ளையங்கிரிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுலேருந்து மார்க் மாமா நமக்கு
வெள்ளையங்கிரி ரீலாக அனுப்பி தள்ளிட்டான். மார்க் 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 ஆண்டனி. போடு போடு மேலே பாரு, நிலாவை பாருங்க. நிலா அப்படியே கோபுரம். எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ கேமரா இருந்தோம். ஆரம்பிக்கிறோம். ஓகே போகலாம். பயணம் தொடங்கியது. நீண்ட நாள் காத்திருப்பு ஆரம்பித்தது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய கோவில் திருப்பணிகள் நடைபெற இருப்பதால் கோவிலில் நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் நன்கொடை அளித்து ரசீதினை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்ன இருக்கு அப்பா இருக்கா? சீரியஸ்லி சரியான கூட்டம்டா. நல்ல கூட்டம். என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை. காவி தூண்டு வேணாம். 1 லிட்டர் கேன் 40 ரூபா. இது 60 ரூபா. பொறுமையாக போங்க, நீங்கள் வாட்டு போகாதீங்க. முதல் படி எத்தனையோ படி தாண்டி வந்துச்சு. அப்போ சொல்லிக்கணும். ஏங்க நம்பாதுங்க, கடலோட காலை தான் கலந்துட்டாங்க. யாரையுமே காணும். நம்மள மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களா? யார் இவங்களா? அவங்க பாருங்க வார்ம் அப் பண்ணிட்டு ஏறுறாங்க. எங்க நிற்கிறாங்களா போயிட்டாங்களானே தெரியல. இவங்க போயிடுறாங்க. அந்த பையன் கண்டுபிடிச்சிடலாம். கதிர் சிலம்பு வீட்டுக்கு வீரர்கள் சரியான கூட்டம். இதில் தான் போனோமா? இந்த பையன் வேற போட்டு வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் கொம்பு இல்லாமல் கதிரை எதிர்க்க வரவங்கிட்ட கேளு. போகலாம் பிரதர். அங்கே கொம்பு ஏதாவது போட்டு வச்சுருக்காங்களா? இருக்குமா. இது சைடில் இடம்னு சொல்ல உடமான கூட்டமாக இருக்குல்ல. தாண்டிக்கலாமா? கொம்பனா எல்லா பில்டிங்கும் எங்கேயும் சரி அங்கேயும் ஓம் நம சிவாய. என்ன ஆரம்பமே அழகா இருக்கு. கல் நல்லா டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தோம். இன்னொரு கேப்பு குச்சி உதவுங்கதா டார்ச்சு அதெல்லாம் தாங்குமா? பாடிங்க. ஓகே எனக்கு செட்டு. ஓகே மேலே வந்துடு. அங்கே நிற்காது, அப்படி வந்துடு. கட்டை வழுக்கும் அது.
ஃபஸ்ட்டு மலை. ஏம்பா அவன் கோயம்புத்தூர் இறங்கிட்டானா? கார்த்தி கதிர் கீழே இறங்கிட்டானா? அவங்க யாரா? ஒன்றுமே தெரியல. 3:20 ரெண்டாவது மலை 3:20. மலை அடிவாரம் 6வது மலை, அதுதான் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். ஆஹா, படுத்து எழுந்துச்சி போக முடியாது, அதான் பிரச்சனை. இதே மாதிரி ரெஸ்ட்டு போட்டு அதோ தெரியுதே உச்சி மலை, அங்கதான் போக போகிறோம். அடியணை நோக்கி அப்படின்னு போடு. என்னப்பா அப்படியே ஏறிங்கிறாங்கப்பா. அதான் பார்த்துட்டு வந்துட்டான். ஆனால் பரவாயில்ல, இப்போ இந்த வீடியோலாம் அங்கே பிரச்சனை கிடையாது, யாரும் நல்லா கேட்கறது இல்லை. பொறுமையாக தான் வரேன், பொறுமையாக தான் வருது விட்ரு. மஜாவாக இருக்குது பேக்ரவுண்ட்லாம். வேணாம் ப்ரோ. எனக்கே பத்தல. அது உன்னோட கூட பத்து இருந்தேனே, ஆமாம் ஆமாம், அங்கவே அருமையாக படுத்துட்டு இருந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் படுத்துருக்கலாம். அடிக்கிற உச்சி வெயில் இப்போ எங்கே போய் படுக்குதுன்னா பாறை கடியில் போய் படுக்கலாம். பார்ப்போம். உயிரோட தான் இருக்கும் மக்களே. மேலே ஏறிட்டோம். திரும்ப கீழே இறங்கும் போது அது இன்னும் கொடூரமாக இருக்கும். சந்திப்போம் உயிரோட இருந்தால். ஆல்ரெடி இதில் கீழே காமிச்சு ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்ப்ரே. கேரளா தான் தண்ணி இருக்கல.
ஃபைனலி ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன் மக்களே. நாக்குத்தள்ளும் கேள்விப்பட்டிருப்பீங்க. முடியல சொல்லி பார்த்தேன் இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கூட்டு போவாங்க. ஒத்தையடி பாதையில் ஒத்தையடி பாதைன்னு கூட சொல்லக்கூடாது. எப்பா நல்ல வேலை நைட்டில் ஏறணும். பகலில் இதை பார்த்தா ஏறுற மைண்ட் செட் வந்திருக்காது. இந்த பக்கம் ஒன்று போகுது. இதெல்லாம் என்னத்தை இறங்குறது பார்த்துக்கலாம். ஆபா முடியலடா சாமி. ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதா, முட்டி வலிக்குது. சூரியன் அடிக்குது. ஆஹா இருப்பா, இது இருக்குதேப்பா வலி. ஏன்பா அதில் போயிட்டு வழி தானே பார்த்துக்கலாம். இவங்க போகிறாங்கல்ல இந்த வழியாக போ, ஒரே ரூட்டியாக யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்கட்னால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். காட்டுக்குள்ளே ஷார்ட்கட்டா ஏமண்டா கண்டுபிடிச்சது. ஓடி வர்றாரு அவரு. வழி விட்டுடலாம் பேசாமல். ஆமாம் ஓ ப்ரோ, இது வழி போகுது தானே ப்ரோ? யாரும் வரமாட்டாங்க. அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கு வித்தியாசம், அதுக்கு வித்தியாசம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கிட்ட போகுமா? அதை விட இது ஆமாம் கிட்ட போவோம். ஆனால் நடக்கிற பொறுத்து வேகம் கஷ்டப்படுது.
ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்பா எப்படிப்பா இறங்குறது? வந்துட்டேன். ட்ரெக்கிங்னு சொல்லிக்கிறோம், என்னதான் பண்ணுறோன்னு காமிக்க வேணாம். ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஃபைனலி இறங்க போகிறோம் மக்களே. கீழேருந்து மேலே போய் சிவனை பார்த்துட்டு திரும்ப அதே 7 மலை ரிவர்ஸில் நடந்து வந்து நான் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன். என் ஸ்குவாட்லேருந்து இன்னும் 2 பேர் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி பார்த்தோம், வந்து என்கிட்ட சேராத அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஒருத்தர் ஆல்ரெடி வந்துட்டார். ஸோ இதுதான் எங்களுடைய இப்போதைக்கு நிலமை. ஃபைனல் மூமெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக கூட இருந்த கட்டை